கடந்த மழை வெள்ளத்தில் அந்த பகுதியிலே மழை வெள்ளம் வந்து 5 பேர் அங்கு உயிரோடு அடித்து செல்லப்பட்டு இறந்திருக்கிறார்கள். தடுப்பணை உடைஞ்சி 5 பேர் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னா அது பெருசா அது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா தடுப்பணையில் எவ்வளவு தண்ணி நிற்கும், அது எவ்வளோன்னு எனக்கு தெரியும். ஒரு ஆளை ஒன்ன கூட அடிச்சுட்டு போகாது, ஆனால் 5 பேர் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு சொல்றீங்க. பட் இருந்தாலும் அப்படி சொன்னாதான் அந்த வெயிட்டா இருக்குன்றதுக்காக சொல்றீங்க. உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். விநாயகன் 71 மாண்புமிகு உறுப்பினர் ஏபி ஜெயசங்கரன் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் விடை. ஆத்தூர் பெருநாயகம்பாளையம் வடக்கு ஒன்றியம் வில்வனூரில் உள்ள வசிஷ்ட நதியின் குறுக்கே தடுப்பணை அமைப்பதற்கு முதுநிலை ஆய்வு செய்ததில் இத்திட்டத்தளம் தடுப்பணை அமைக்க ஏதுவாக உள்ளது. இது நிலத்தடி நீர் உறிஞ்சல் வகைப்பாட்டில் நீர் உறிஞ்சுதல் வகைப்பாட்டில் அதிநுகர்வு பகுதியாகும். ஓவர் எக்ஸ்பால்டேட் நிலத்தடி நீர் செறிவூட்டும் மண்டலத்தில் ஹைலி ஃபேவரபிள் ஃபார் ரிசர்ச் மண்டலத்தில் அமைந்துள்ளதால் விரிவான தளாய்வு செய்து மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு முன்னுரிமை அடிப்படையில் நிதி நிலைமைக்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ஏபி ஜெயசங்கரன் இருக்கையில்லை. மாண்புமிகு உறுப்பினர் ராஜேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் பரக்காணி என்னும் இடத்தில் தடுப்பணை ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கிறது. தடுப்பணையின் வலது பக்கம் போன அந்த ஃப்ளட் ஏற்பட்ட போது வலது பக்கம் முழுவதுமாக உடைக்கப்பட்டு இன்றைக்கு அது பக்கச்சுவர் இல்லாமல் இருக்கிறது. அதனுடைய வலது பக்கத்தில் கனியங்குழி பகுதியில் வைக்கலூர் பகுதியில் அந்த பக்கச்சுவர் கட்டித்தருமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இப்படி ஏற்பட்ட உடைப்புகளை சரி செய்வதற்கு 2 விதமாக நாங்கள் செய்கிறோம். ஒன்று தற்காலிகமான பணிகள், இன்னொன்று நிரந்தர பணிகள். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்ட அந்த திட்டம் எந்த வகையில் வருகிறது என்று தெரியவில்லை. ஆனாலும் உறுப்பினருக்காக அதை நிரந்தர பணியாக முடித்து தருவதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே எனதமங்கலத்தில் ஒரு தடுப்பணை கட்டப்பட்டு அது அடித்து செல்லப்பட்டு கடந்த கால ஆட்சியில் திரும்போது நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதாகவும் கட்டித்தருவதாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அதையும் அதுபோன்று பட்டாம்பாக்கம் அருகே ஒரு தடுப்பணை கேட்டு மாண்புமிகு அமைச்சரிடத்தில் முறையிட்டிருந்தேன். முதன்மை செயலாளர் அவர்களிடத்தில் முறையிட்டிருந்தேன். இந்த ஆண்டு அறிவிப்பில் இடம்பெறும் என்று அவளோடு எதிர்பார்த்தேன். நான் அதை அவசியம் வலியுறுத்தி கேட்பதற்கான காரணம், கடந்த மழை வெள்ளத்தில் அந்த பகுதியிலே மழை வெள்ளம் வந்து 5 பேர் அங்கு உயிரோடு அடித்து செல்லப்பட்டு இறந்திருக்கிறார்கள். அப்பகுதி மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்கள், கதவடைப்புகள் போன்ற சாலை மறியல் நடந்தேறி வருகிறதால் அறிவிப்பில் இடம்பெறவில்லை என்றாலும் சிறப்பு கூறாக மாண்புமிகு முதலமைச்சரின் அனுமதியை பெற்று அந்த தடுப்பணையை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கட்டித்தருவதற்கு முன்வருவாரா பட்டாம்பாக்கம் அருகே என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். தடுப்பணை உடைஞ்சி 5 பேர் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னா அது பெருசா அது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா தடுப்பணையில் எவ்வளோ தண்ணி நிற்கும், அது எவ்வளோன்னு எனக்கு தெரியும். ஒரு ஆளை ஒன்றை கூட அடிச்சுட்டு போகாது, ஆனால் 5 பேர் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. பட் இருந்தாலும் அப்படி சொன்னாதான் அந்த வெயிட்டாக இருக்குன்றதுக்காக சொல்கிறீங்க. உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். மாண்புமிகு உறுப்பினர் மாணிக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குளித்தலை தொகுதி காவேரி கரையில் மருதூர் பகுதியிலே ஒரு கதவணை அமைக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை. அந்த கோரிக்கை நிறைவேற்ற தரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அறிவிப்பு எப்போது செயல்பாட்டுக்கு வரும்? அந்த பகுதியிலே ஒரு கதவணை அமைக்கும் பட்சத்தில் சுமார் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் குளித்தலை முசிறி பகுதியிலே நீராதாரம் பெருகும். ஆகவே முழுக்க முழுக்க விவசாயத்தை மட்டும் நம்பியிருக்கின்ற குளித்தலை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி அந்த தொகுதி மக்களுடைய விவசாயிகளை நம்முடைய அமைச்சர்கள் காப்பாற்றுவார் என்பதை உங்களுடன் கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, பொதுவாக மாண்புமிகு உறுப்பினர்கள் என்னையும் சேர்த்தே சொல்லுகிறேன், பெரிய கோரிக்கை தங்கள் தொகுதியிலே தடுப்பணைகள் அமைத்து தண்ணீரை தேக்கி அதை ரீசார்ஜ் செய்து விவசாயத்திற்கும்
கால்நடைகளுக்கும் ஏன் குடிநீர் கூட பயன்படுத்துவதற்கு வகை செய்யும் என்ற எண்ணம் இருப்பதால் தான் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிநிலையிலிருந்து கூடுமான வரையில் இந்த தடுப்பணைகளை கட்டுவதற்கு முயற்சிக்கிறோம். ஆகையால் முதலமைச்சரிடத்தில் இது பற்றி நான் பேச இருக்கிறேன். வேறு திட்டங்கள் எடுக்கப்படாவிட்டாலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்னும் 2 ஆண்டு காலத்துக்குள்ளாக உறுப்பினர்கள் குறிப்பிடுகிற அந்த தடுப்பணைகளையாவது கட்டி முடிக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்திருக்கிறேன். அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சுந்தர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதிலுரையில் நிறைய அணைகள் தடுப்பணைகள் கட்டுவதற்கான அந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். நம்முடைய உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் பாலாறும் செய்யாறும் ஓடிக்கொண்டிருக்கிறது. பாலாற்றின் குறுகே அவலூர் காலூர் பகுதியில், அதை போலவே செய்யாற்றின் குறுக்கே ஒழுகரை பகுதியில் தடுப்பணைகள் கட்ட நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, முன்கேள்வி பதிலே இதுக்கு பொருந்தும். மாண்புமிகு உறுப்பினர் முருகேசன். இதுக்கு முதல் கேள்விக்கு உள்ள பதில் தான் சுந்தருக்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, எனது ராமநாதபுரம் தொகுதியில் ராமநாதபுரம் செல்வதற்கு வைகை ஆற்றில் உள்புறம் புல்லா கருவல் மரங்கள் சூழ்ந்து வருங்காலத்தில் தண்ணி திறப்பதனால் தண்ணி போவதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த கருவல் மரத்தை சுத்தம் செய்வதற்கு எனக்கு அதை வழிவகை செய்து கொடுக்க வேண்டும். மாண்புமிகு அமைச்சர் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சொன்னது எனக்கு புரியவில்லை. என்னிடத்தை தனியாக வந்து சொன்னால் அது என்ன கோரிக்கை என்று கேட்டு முடிந்த அளவுக்கு செய்து தருகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அசோக்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேராவூரணி சட்டமன்ற தொகுதியில் அக்கினி ஆற்றின் குறுக்கே குறிச்சி கிராமத்தில் பண்ணவயல் ஏரிக்கு பாசன வசதிக்காக ஒரு தடுப்பணை கட்டித்தருமாறு தங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் தெளிவா சொல்லிட்டாங்க, தடுப்பணை கட்ட போறேன் அப்படின்னு தபால் எழுதி கொடுத்தாலே போதும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தடுப்பணை கேட்காங்க. இதில் திருப்பி கூட நான் பேரவைத் தலைவரை நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த தடுப்பணை கட்டுவது தான் நம்முடைய எம்எல்ஏக்களுடைய கோரிக்கையில முக்கியமானதாக இருக்க காரணத்தால் எந்தெந்த தொகுதியிலே தடுப்பணை கேட்கிறார்கள் என்று பார்த்து எது சாதகமானது என்பதையும் அரசு கணித்து அவற்றை 2 ஆண்டு காலத்துக்குள் கட்ட வேண்டும் என்று முதலமைச்சரிலே நான் பேசி நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னேன். ஆக இவ்வளவு தெளிவாக நான் சொன்ன பிறகும் அங்கே ஒரு தனிப்படை கட்ட முடியுமா என்று கேட்கிறார்கள். எல்லா கேள்விக்கும் இந்த பதிலே போகிறார்கள்.